அறியப்படாத சென்னை மாகாணத்தின் மிகப்பெரிய மாவட்டமாகிய செங்கல்பட்டில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இப்பகுதி வாழ் மக்களுக்காக அவரவர் தாய்மொழியில் கல்வி தர வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட முதல் பள்ளி இந்து மேல்நிலை பள்ளி என்ற பெருமையின் அடிப்படையில் 140ஆம் ஆண்டு காலம் கடந்தும் இப்பகுதியில் வாழ்கின்ற மக்களுக்கு அறிவு புரட்சியை வழங்கி கொண்டிருக்கின்ற பள்ளியின் செயலாளர் என்ற முறையில் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பு வழங்குவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பகுதி வாழ் மக்களின் கல்வி நிழல் தரும் ஆலமரத்தின் ஆணி வேரால் விழுதாய் 140 ஆண்டு கால கல்வி சேவையில் தொடர்ச்சியை கொண்டாடும் வகையில் இன்றைய நிகழ்வு அமைந்திருக்கிறது. இந்நிகழ்ச்சியின் நோக்கம் பற்றிய இந்த நிறுவனத்தின் இந்து மேல்நிலை பள்ளி குழுவின் தலைவர், இன்டகிரா சாஃப்ட்வேர் சர்வீஸின் எம்டி திரு ஸ்ரீராம் சுப்பிரமணியா அவர்கள், அவர் நம் பள்ளியின் கரஸ்பாண்டன்ட் அவரும் ஆகுவார். எதிர்காலம் திட்டம் பற்றி இவ்விகழ்வில் திரளாக கலந்து கொண்டு ஆற்ற உள்ள உரையை ஆவலோடு எதிர்பார்த்திருக்கும் உங்களை போல் நானும் ஒருவன் என்ற அடிப்படையில் அவரை வருக வருக என்று அழைப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். I would also like to introduce and welcome Mrs. Anuradha Sriram, the Secretary of Hindu Educational Society and JMD of Integra Software Private Limited. She is a backbone of our institution and tremendously guiding us in all means to run the institution in a successful manner. It is my privilege to welcome you, ma'am, for this 140th year anniversary. Welcome, ma'am. It's time to welcome all the dignitaries who are in our stage and who are all well-wishers of our school. அவங்க ஆசீர்வாதங்கள், எல்லாருடைய ஆசீர்வாதங்களும் நல்லெண்ணங்களும் நம் பள்ளியின் வளர்ச்சிக்கு, நம் பள்ளியில் பயில்கின்ற குழந்தைகளின் வளர்ச்சிக்கு என்றென்றும் இருக்கிறபடியால் அவர்கள் யாவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த கோலாகல விழாவில் மிக திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்ற பெற்றோர் மற்றும் பொதுமக்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விழாவில் திரளாக கலந்து கொண்டு தங்களது உள்ள மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற இப்பள்ளியின் முன்னாள் மாணவர்களையும் தற்பொழுது இப்பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கின்ற மிக பிரியமான மாணவ செல்வங்களையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாணவ செல்வங்களை திறம்பட வழி நடத்தும் ஆசிரியர் பெருமக்கள், ஓய்வு பெற்ற ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் இந்நாள் ஆசிரியர் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். பொது நோக்கத்தோடும் எதிர்பார்ப்பில்லாத சிறந்த சிந்தனையோடு உள்ளவர்களால் தொடங்கப்பட்டு அதே பாதையில் இன்றளவும் பயணித்து கொண்டிருக்கின்ற இப்பள்ளியின் 140 ஆண்டு கால சேவையை கொண்டாடும் வகையில் இந்நிகழ்ச்சி அமையும் என்ற நம்பிக்கையில் அனைவரையும் வரவேற்று மகிழ்கிறேன். Once again, I welcome all for this graceful celebration. Thank you so much for this opportunity. Thank you. அனைவருக்கும் காலை வணக்கம். பள்ளியினுடைய ட்ரஸ்டீஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. திரு சங்கர் ரெட்டியார் அவர்கள், திருமதி ருக்மணி அம்மாள், திரு தேவநாதன், திருமதி சாந்தி ராஜாராம், திரு சுப்பிரமணியம், நிறைய பேர் ட்ரஸ்டீஸ் வந்திருக்காங்க. அவங்களுக்கும் இந்த இதில் வரவேற்கிறேன். அது மட்டும் இல்லை, ஸ்பெஷல் கெஸ்ட் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ மேடையில் அமர்ந்திருக்காங்க டாக்டர் பாஸ்கரன், டாக்டர் முத்துராமன், டாக்டர் சத்யா, ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட். ஸோ அவங்களையும் இந்த தருணத்தில் வரவேற்கிறேன். அது மட்டும் இல்லை, நிறைய சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்களையும் இந்த தருணத்தில் வரவேற்கிறேன். கல்வி குழுவின் சங்க செயலாளர் திருமதி அனுராதா ஸ்ரீராம்,
பள்ளிக்குழு செயலாளர் ராஜாராம் அவர்களே, தலைமை ஆசிரியர் சி பாபு அவர்களே, உதவி தலைமை ஆசிரியை மற்றும் உதவி தலைமை ஆசிரியர் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, முன்னாள் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் முன்னாள் ஆசிரியர் பெருமக்களே, நம் பள்ளியின் பழைய மாணவர்கள் அவர்களே, பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ பள்ளியை பற்றி சொல்ல விரும்புகிறேன். ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, 1883ஆம் ஆண்டு இந்த பள்ளி துவக்கப்பட்டது. இங்கே தான் முதல் பள்ளி, இந்த ரீஜன்லேயே இதுதான் முதல் பள்ளி. இங்கே எல்லா கம்யூனிட்டியும் ஒருங்கிணைத்து அவர்களுக்கு எல்லாருக்கும் கல்வி கொடுக்கணும் என்ற நோக்கத்தில் தான் இது ஹிந்து ஹை ஸ்கூல்னு அப்போ ஆரம்பிக்கப்பட்டது. ஹிந்து எலிமெண்ட்ரி ஸ்கூல்னு ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ ஹிந்து ஹையர் செகண்டரி ஸ்கூலாக இருக்குது. நம்ம முன்னோர்கள்லாம் இதை அப்பயே தொலைநோக்குடன், ஸோ அவங்களாம் விஷனரிஸ், அந்த அளவுக்கு எல்லாருக்கும் போய் கல்வி சேரணும், அப்போ தான் நம்ம சுதந்திர இந்தியாவை சீக்கிரம் அடைய முடியும் அப்படின்ற நோக்கத்தில் அன்னைக்கு ஆரம்பித்தாங்க. இந்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்டது. இந்த ஸ்கூலில் திரு நரசிம்மாச்சாரி அவங்க தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் திரு கிருஷ்ணமாச்சாரி, ரங்கநாத முதலியார், அப்புறம் டன்கன், இவங்க 3 பேரும் சேர்ந்து இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் திரு கயப்பாக்கம் திரு முத்துலிங்கா ரெட்டியார், அதுக்கப்புறம் பொலம்பாக்கம் முத்துமல்லா ரெட்டியார், இவங்கெல்லாம் பல காலம் செக்ரட்டரியாகவும் தலைவராகவும் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள இந்த தருணத்தில் நினைவு கூற விரும்புகிறேன். இந்து மேல்நிலை பள்ளி 140 ஆண்டுகளாக நன்றாக நடந்து கொண்டு இருக்கிறது. நாங்கள் 4th ஜென்ரேஷன், 4வது தலைமுறைன்னு சொல்லுவாங்க. அதை எடுத்து நல்ல சீரும் சிறப்பமாக பண்ணி கொண்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, நீங்கள் அரசு உதவி பெறும் பள்ளியில் கம்பேர் பண்ணிங்கன்னா நம்ம ஸ்கூல் தான் லோயஸ்ட் ஃபீஸாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வி ஆர் ஃபண்டிங் த ஸ்கூல். 2016 நான் அப்பா கிட்ட இருந்து இந்த பொறுப்பை ஏற்றுட்டு இதை பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸை பற்றி சொல்ல விரும்புகிறேன். நம்ம பள்ளி மாணவர்கள் இலக்கியம் மற்றும் விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொண்டு மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் நிறைய பரிசுகளை வென்று இருக்கிறார்கள், நிறைய பெருமை சேர்த்து இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ராஜ்ய புஷ்கர் அவார்ட் 12 ஸ்கவுட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கவர்னர் விருது இது பண்ணுறாங்க. கலை திருவிழாவில் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வின் பண்ணி இப்போ ஸ்டேட் லெவலுக்கு போயிருக்கோம். ஸ்போர்ட்ஸு, கேம்ஸு, இது மாதிரி பல இதாக அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பள்ளி மாணவர்கள். அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த பள்ளியில் படித்த பழைய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்ல நிலையில் இருக்கிறாங்க. அரசுத்துறை செயலாளராக இருக்கிறாங்க, அரசுத்துறை அதிகாரியாக இருக்காங்க, ஆண்டர்பிரனர்ஸாக இருக்கிறாங்க, மருத்துவராக இருக்கிறார்கள், இன்ஜினியராக இருக்கிறாங்க. இது மாதிரி பல துறைகளில் நல்லா படித்து நல்ல நிலையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அவங்களும் இங்கே வந்திருக்காங்க. இங்கு ஆசிரியர்கள் எல்லாருமே நல்லா சொல்லி கொடுத்ததுனால்தான் இதுக்கு ப்ரீவியஸில் இருக்கிற ஓல்டு பாய்ஸ்லாம் நல்ல நிலையில் இருக்கிறாங்க. ஆசிரியர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, இங்கே பேர் நம்ம பள்ளியில் இருக்கிற ஆசிரியர்கள் நிறைய ஸ்டேட் அவார்ட்ஸ் கண்டினியூஸாக நம்ம வாங்கிட்டு இருக்கோம். டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஸ்டேட் அவார்ட்ஸ் இப்போ ரீசெண்டாக கூட மிஸ்டர் பாண்டியன் வாங்கினாங்க. எவ்ரி ஆல்டர்னேட் இயர் நம்ம வி ஆர் கெட்டிங் த அவார்ட். திஸ் ஷோஸ் த டெடிகேஷன் ஆஃப் அவர் டீச்சர்ஸ். அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அவங்களுக்கு ஒரு கரகோஷம் போடலாமா? ஃபாதர் 65 இயர்ஸாக நல்லா சேவை செஞ்சதுனால கல்வியில் இந்த இயர்லேருந்து சுப்பிரமணியா அவார்ட்ஸ்ன்ட்டு டீச்சர்ஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் வி ஆர் இன்ஸ்டியூட்டிங். என்னுடைய தந்தை, அதாவது கல்வி தந்தையை பற்றி சில வார்த்தைகளை கூற விரும்புகிறேன். நல்லாசிரியர் விருது பெற்ற திரு என் சுப்பிரமணியா பன்முக பண்புகளை உங்களுக்கு சிலவற்றை சொல்ல விரும்புகிறேன். அவருடைய எளிமை, அவருடைய இடைவிடாத உழைப்பு, அவருடைய சமுதாய பணி. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஆசிரியராக 6 வருடம் பணி செஞ்சாங்க. அதுக்கப்புறம் 30 வருஷம் தலைமை ஆசிரியராக இருந்தாங்க. 36 வருஷம் ஸ்கூலில் கல்வி பணியில் இருந்தாங்க. 25 இயர்ஸ் 25 வருட காலம் பள்ளி குழு செயலாளராகவும் 4 வருட காலம் பள்ளி தலைவராகவும், ஆக மொத்தம் 29 ஆண்டுகள் அவங்க சேவை பண்ணிட்டு இருந்தாங்க. அவருடைய வாழ்க்கையில் மொத்தம் 65 ஆண்டுகள் பள்ளி வளர்ச்சிக்காக உழைத்தார். பள்ளி வளர்ச்சிக்கு உதவியாகவும் உறுதுணையாகவும் மாணவர்களுக்கு நல்ல வழிகாட்டியாகவும் பள்ளிக்கு கல்வி பணியாகவும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். மதுராந்தகம் பகுதியில் பாரம்பரியம் மிக்க நூற்றாண்டு கடந்த இந்து மேல்நிலை பள்ளி நிர்வாகம் செய்து இப்பகுதி மக்களுக்கும் மாணவர்களுக்கும் 65 ஆண்டு காலம் சிறப்பான கல்வியை அளித்து கல்வி தந்தை என்று போற்றப்பட்டார். எனக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்லா படித்து அவங்க தே ஷுட் ஸ்டாண்ட் ஆன் தர் ஓன் லெக்
நல்லா வரணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் இதை எடுத்து பண்ணிட்டு இருக்கேன் அப்பாவுக்கு அப்புறம். அதாவது நம்ம இதில் சொல்லுவாங்க பாரம்பரியத்தில் அன்னதானம், ஆரோக்கிய தானம், வித்யா தானம்னு சொல்லுவாங்க. அந்த வித்யா தானத்தை தான் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். இளைய சமுதாயம் சோஷியலி எக்கனாமிக்கலி டெவலப் ஆகிட்டு நல்ல நிலைக்கு வரணும் என்ற ஒரே நோக்கத்துக்கோசரம் தான் இந்த சேவையை செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த ஸ்கூலில் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து 6th ஸ்டாண்டர்ட் வரலாம் இங்கே படித்தேன். அதுக்கப்புறம் 7th-லேருந்து 12th வரலும் ஸ்ரீ ராமகிருஷ்ண தபோவனத்தில் படித்தேன். நானும் இங்கே ஒரு ஓல்டு ஸ்டூடெண்ட் தான். இங்கே படிக்கும்போது நிறைய கற்றுக்கொண்டேன். அது நீங்களும் அது மாதிரி கற்றுக்கிட்டு நல்ல நிலைக்கு வரணுன்றது தான் என்னுடைய விருப்பம். இங்கே இருக்கும்போது டிசிப்ளின், கான்ஃபிடென்ஸ், தன்னம்பிக்கை, நம்மளால சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை, இதெல்லாம் இங்கிருந்து கற்றுக்கிட்டேன். நீங்களும் எல்லாரும் சாதிக்க பிறந்தவர்கள். உங்களிடத்துல அவ்வளோ திறமையும் அவ்வளோ சக்தியும் இருக்கிறது. உங்களாலையும் சாதிக்க முடியும் என்று நம்புங்கள். எந்த குறிக்கோளாக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் இன்ஜினியர் ஆகலாம், டாக்டர் ஆகலாம், சயின்டிஸ்ட் ஆகலாம், ஆர் ஆண்டர்பனர் ஆகலாம். நான் இங்கே ஆண்டர்பனரை பற்றி தான் ரொம்ப சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பை 2030 2030 60% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து யங் ஏஜ் குரூப்பில் இருப்பாங்க. ரொம்ப யங் இந்தியா. வேர்ல்டே எல்லா இடத்துலையும் ஓல்டாக இருப்பாங்க. இங்கே ஒண்டி தான் யங் இந்தியா. ஸோ அதனால நிறைய எம்ப்ளாய்மெண்ட்டு தேவை. அப்போ நீங்கள் வந்து ஜாப் கிரியேட்டர்ஸாக இருக்கணும், ஜாப் சீக்கர்ஸாக இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன மீனிங்? நீங்கள் போய் வேலை தேடிக்கிட்டு வேற ஒரு நிறுவனத்துக்கு வேலை செய்ய போகக்கூடாது. நீங்களும் ஆண்டர்பனர் ஆகணும் அப்படின்றதான் இந்த தருணத்தில் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் அந்த விதையை விதைக்கிறேன். பெற்றோர்களை பற்றியும் ஒரு சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா உங்களுடைய தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க உங்களுடைய மகன்கள். நாங்கள் ஸ்கூலில் பண்ண வேண்டியதை நாங்கள் பண்ணுறோம். நீங்கள் வீட்லேயும் ரோல் மாடலாக இருந்தால் தான் ஸோ அவங்க வாழ்க்கையில் நல்லா வர முடியும். நீங்கள் நல்ல உதாரணமாக இருந்தீங்கன்னா உங்களை பார்த்து கற்றுக்கிட்டு உங்கள் சன்ஸும் நல்ல நிலைக்கு வருவாங்க. பாசிட்டிவாக திங்க் பண்ணணும், அதாவது நேர்மறையாக திங்க் பண்ணணும், பெருசாக திங்க் பண்ணணும், பெரிதாக திங்க் பண்ணணும், திங்க் பிக்னு சொல்லுவாங்க. உங்களால் சாதிக்க முடியுன்றதை கற்றுக் கொடுங்க. அவங்க பெரியவங்க வந்து நல்ல நிலைக்கு வர முடியும் அப்படின்றத இந்த தருணத்தில் சொல்லிக் கொள்கிறேன். நெக்ஸ்ட் 10 இயர்ஸ், இப்போ 140 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 150 இயர்ஸ் நம்ம டச் பண்ணுவோம். நம்ம ஸ்கூல் வந்து மாடல் ஸ்கூலாக வரணும். ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்ட்ரிக்டில் மாடல் ஸ்கூலாக வரணும், நம்ம ஸ்டேட்டில் மாடல் ஸ்கூலாக வரணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வேரியஸ் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் சொல்லி கொடுத்துட்டுருக்கோம். ஸோ ஒன்று யோகா, மெடிடேஷன். புத்தக கல்வி மட்டும் பத்தாது அப்படின்ற நோக்கத்தில் நட்பண்புகள், உடல் நல்லா இருக்கணும் மற்றும் மன ஆரோக்கியம், தேசப்பற்று, மனிதாபிமானம், நேர்மை, இதெல்லாம் உருவாக்கக்கூடிய ஹோலிஸ்டிக் எஜுகேஷன், முழுமையான கல்வின்னு சொல்லுவாங்க. அதை தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். சுயநலமின்றி தாய்நாட்டுக்கு சேவை செய்ய வேண்டும் அப்படின்றதும் ஒரு முக்கியமான குறிக்கோள். அதையும் இந்த இளம் வயசுலேயே உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். ஒன்று ஏற்கனவே சொன்ன ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட், அந்த ப்ரோக்ராமும் இப்போ ஆரம்பிப்போம். அது மாதிரி பழைய மாணவர்களோட கண்டினியூஸாக டயலாகில் இருக்கும். அது அலுமினி அசோசியேஷனாக கன்வெர்ட் பண்ணி அதையும் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலான் இருக்கோம். We are going to work next 10 years to achieve as a model school in the district and in the state. இந்த நிர்வாக பொறுப்பை 2016 எடுத்தேன் அப்பா கிட்ட இருந்து. கண்டினியூஸாக we are doing close to 4 crores இந்த ஸ்கூலுக்கு பண்ணியிருக்கோம். either science block or prayer stage, other infrastructure facilities, இது மாதிரி கண்டினியூஸாக எவ்ரி இயர் பண்ணிட்டு இருக்கோம். சப்சிடைஸ் ரேட்டில் ஸ்கூல் ஃபீஸ் பண்ணுறோம். தேர்ட் 1/3 ஆஃப் த டீச்சர்ஸ்க்கு நாங்கள் ஃபண்ட் பண்ணிட்டு இருக்கோம் எங்கள் கம்பெனியிலேருந்து. நிறைய ஓல்டு பாய்ஸ் நிறைய அவங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. லைன்ஸ் கிளப்லேருந்து, ஷோபா ட்ரஸ்ட்லேருந்து, 1984-86 பேட்ச்லேருந்து, எவர்வின் ஸ்கூல்ஸ் ஃபவுண்டர் புருஷோத்தமன் அவங்க, அப்புறம் ஜெயந்திலால் சலானி குரூப்லேருந்து அவங்க பண்ணியிருக்காங்க நிறையா. ஸோ இது மாதிரி லோக்கலில் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஜெயின் கம்யூனிட்டிஸ்லேருந்து நிறைய பேர் அவங்களுக்கு நம்ம இதுக்கு பள்ளிக்கு நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் இந்த தருணத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடைசியாக ஒரு 3 பாயிண்ட்டை சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ஒன்று வந்து நம்ம பி பாசிட்டிவ், ஏற்கனவே சொன்னேன். நம்மளுடைய எண்ணம் நேர்மறையான எண்ணமாக இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும். அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எதை வேணாலும் சாதிக்கலாம். செகண்ட் ஒன், பி ஹாப்பி அண்ட் கீப் ஸ்மைலிங். நம்மளுடைய ட்ரூ ஸ்டேட்டே வந்து பிளிஸ். அதை மறந்துட்டு நம்ம ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்ட்ரெயின், ப்ராப்ளத்தில் இருந்துட்டு இருக்கோம். ஸோ அதை இந்த நேரத்தில் நினைவுபடுத்துகிறேன். எப்பயுமே முக வளர்ச்சி அறிவை வளர்க்கிறதுன்னு வாங்க, முகவாட்டம் அறிவை தேய்க்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம எப்பயுமே ஸ்மைலிங்காக இருக்கணும். தேர்ட், கீப் ஷேரிங்.
நீங்க மீதி பேருக்கு பகிர்ந்து கொள்ளுதல். நம்ம கிட்ட ஏதாவது ஒண்ணு நிறைய இருக்கும். சில பேருக்கு நிறைய வெல்த் இருக்கும், மீதி பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இல்லாதவங்களுக்கு உங்ககிட்ட நாலேஜ் இருக்கும், அது இல்லாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா யூனிவர்சல் லா வந்து உங்களுக்கு திரும்பி அது பன்மடங்காக வரும். இதை மூணையும் கடைபிடிச்சிங்கன்னா டெஃபினட்டா வாழ்க்கையில நீங்க முன்னுக்கு வரலாம். சரித்திர பெயர் பெற்ற பாரம்பரியம் மிக்க 140 ஆண்டுகள் கடந்த இந்து மேல்நிலைப் பள்ளியை நல்ல விதமாக நிர்வாகம் செய்து எங்கள் தந்தையார், கிராண்ட்ஃபாதர்ஸ் எல்லாருமே அதை நல்ல விதமாக எங்களிடம் ஒப்படைத்தனர். அதை நாங்கள் சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கிறோம். அதை இனிமேலும் சிறப்பாக நடத்துவோம் என்று உறுதி கூறுகிறேன். எங்கள் அழைப்பை ஏற்று இந்த விழாவிற்கு வந்து இருக்கும் அனைவருக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நம் இந்து மேல்நிலை பள்ளியின் 140வது ஆண்டின் வரலாற்று குறும்படத்தை வெளியிடுமாறு நம் இந்து மேல்நிலை பள்ளியின் துணை தலைவர் திருமதி அனு ஸ்ரீராம் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அது 1880 பல மடங்கு வேகமாக வளர்ந்து இந்துக்கள் பிற்காலத்தில் காமராசர் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுராந்தகம் இந்த பள்ளிக்கூடம் ஆகப்பட்டது 1883 நம்ம தொடங்கியிருக்கோம். 1883 பிரிட்டிஷ் ஆட்சி இருக்கும் பொழுது எல்லோருக்குமான கல்வி நிராகரிக்கப்பட்டிருந்தது. அதாவது கல்வி எல்லாருக்கும் கிடைக்கல. அப்போ இங்கிருந்த பெரியவர்கள், இங்கிருந்த மகான், ஏழை, பணக்காரங்க, எல்லா தட்டு மக்களுக்கும் கல்வி போய் சேரணும் அப்படின்றதுக்காக தொடங்கப்பட்ட பள்ளி தான் இந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல். 1950 இந்தியாவுக்கு வந்து அரசியல் அமைப்பு சட்டம், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 1950 வந்தது. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா சமத்துவம், அதாவது ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு எஜுகேஷன், டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது, எக்ஸ்ப்ளாய்டேஷன் இருக்கக்கூடாது, சைல்ட் லேபர் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்மளுடைய அரசியல் அமைப்பு சட்டம் கொண்டு வந்த நம்மளுடைய முன்னோர்கள், ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் அண்ட் மதர்ஸ் ஆஃப் திஸ் நேஷன் கொண்டு வந்தாங்க. அந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு ஒரு உதாரணமா இருந்த ஒரு பள்ளிக்கூடம் இந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல். இதை ஏன் நான் வந்து ஆணித்தனமா சொல்றேன்னா, சமத்துவத்துக்கு எடுத்துக்காட்டா இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம் இந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல், சம வாய்ப்புக்கு எடுத்துக்காட்டா இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம் இந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல், படிப்புனால எப்படி இந்த தேசத்தை உயர்த்தலாம் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம் இந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல், சைல்டு லேபர் இருந்த காலகட்டத்தில் படிப்பு வழியா கண் திறந்த பள்ளிக்கூடம் இந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல், ஏழைங்க பணக்காரங்கன்ற வித்தியாசம் இல்லாம கல்வி கொடுத்த பள்ளிக்கூடம் இந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல். இந்த பள்ளிக்கூடம் ஆகப்பட்டது மதுராந்தகத்துல. அந்த டைம்ல யோசிச்சு பாருங்க, இங்க மதுராந்தகத்துல இருந்து கூவத்தூர் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ஊர் பவுஞ்சூர், கடுகப்பட்டு 100A அப்படிங்கிற ஒரு பஸ் தான் போகும். 100C 100A. குமரன், காண்டிபன், இவங்க தான் நம்மளோட ஹீரோவே. ஏன்னா இங்க இருந்து அந்த கிராமத்துக்கு போகணும்னு சொன்னாக்க மெட்ராஸ்ல இருந்து மதுராந்தகம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருவோம். மதுராந்தகம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுவோம். ஊருக்கு போய் சேர்றதுக்கு தாம்பரத்துல இருந்தோ இல்லாட்டி சைதாப்பேட்ல இருந்தோ வருவோம். ஊர்ல போய் சேர்றதுக்கு 3.5 மணி நேரம் ஆகும். அந்த அளவுக்கு வந்து அன்பு இருக்கக்கூடிய இடம் மதுராந்தகம். இங்க இருந்த பெரியோர்கள் அன்பை மட்டுமே போதிச்சு வாழ்ந்தவங்க. இந்த வழிகாட்டுல வந்தவர் தான் சுப்பிரமணிய ரெட்டியார் அவர்கள். அவருடைய ஃபேமிலி ஸ்ரீராம் சுப்பிரமணியம் அவர்களை இந்த நாட்டினுடைய ஒரு முக்கியமான இடத்துல சந்திச்சார். முதல் முறை மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய ராமகிருஷ்ண மடத்துல சந்திச்சேன். அவர் எந்த ஊரு எனக்கு தெரியாது, என்ன பிசினஸ் பண்றாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவர் எடுத்த உடனே என்கிட்ட வந்து, சத்யகுமார்,
நாங்க வந்து ஒரு ஸ்கூல் நடத்துறோம். எடுத்த உடனே அந்த ஸ்கூல் பெயர் ஹிந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு சொன்னார். அந்த ஸ்கூலுக்கு நீங்க ஒரு நாள் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதே ஹாஸ்பிட்டல் தெரு பல வாட்டி பஸ்ல போகும்போது ஹிந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல் 1883, ஏன்னா பழைய பில்டிங்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்கும். எங்களுடைய தாத்தா சுந்தரராம ரெட்டியார் அவர்கிட்ட நான் கேட்பேன், ஏன் தாத்தா என்னை தும்பை தாம்பரத்தை சேர்த்துட்ட, இங்கேயே படிச்சிருப்பேனே. தாத்தா சொல்லுவாரு, அந்த பள்ளிக்கூடத்துலலாம் சீட்டு கிடைக்குமா நமக்கு தெரியல. அப்போ உங்க அப்பாவும் அம்மாவும் இந்த ஊர்ல இருந்து ஒரு பேக்கோட போனாங்க. அந்த பேக்கோட போனது தாம்பரத்துக்கு வேலை தேடி இல்ல, உனக்கும் உன் தம்பிக்கும் படிப்பு கொடுக்கறதுக்காக தான் மெட்ராஸ் போனாங்க. படிப்பை தேடி போறோம் நம்ம, ஆனா படிப்பு உங்க வீட்டை தேடி வந்திருக்கு மதுராந்தகத்துல. எஜுகேஷனை வந்து வீட்டுக்கு வீடு போய் சேர்க்கணும்னு வந்து கொள்கை வச்சிருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடும். ஆனா எஜுகேஷனை வீட்டுக்கு வீடு ப்ரொமோட் பண்ணவர் சுப்பிரமணிய ரெட்டியார் அவர்கள், அவங்களோட ஃபேமிலி. இன்னைக்கு மதுராந்தகத்துல வந்து ஒரு லிட்ரஸி ரேட் அதிகமா இருக்கு. இங்க படிச்சவங்க பெரிய டாக்டர்ஸா இருக்காங்க, இங்க படிச்சவங்க பெரிய பிசினஸ் மேனா இருக்காங்க, இங்க படிச்சவங்க வந்து போலீஸ் ஆபீசரா இருக்காங்க, கஸ்டம்ஸ் துறையில வந்து ஆபீசரா இருக்காங்க, யூஎஸ்ல வந்து பெரிய ஐடி நிறுவனம் நடத்துறாங்க, ஒரு வெல்டிங் கடை வச்சிருக்காங்க, ஒரு மளிகை கடை வச்சிருக்காங்கன்னா எல்லாரோட கான்ட்ரிபியூஷனும் இந்த மாதிரி ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனால தான் உருவாயிருக்கிறது நம்ம மறந்துடக்கூடாது. இன்னைக்கு 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இங்க படிச்சு நாளைக்கு உயர்ந்த தலைவர்கள் ஆக போறாங்கன்னு சொன்னாக்க அதோடைய அதோடைய எஃபோர்ட் ஆகப்பட்டது அதுக்கு விலை மதிப்பே கிடையாது. தன்னலமற்ற தொண்டு மட்டுமே இந்த பள்ளிக்கூடத்தை உருவாக்குன்றது நான் சொல்ல விரும்புறேன். சுப்பிரமணியா அவர்களுடைய வீடியோ நான் பார்த்தேன். அவர் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய லைஃபையே இந்து ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்காக டெடிகேட் பண்ணதை என்னால பார்க்க முடியுது. அந்த காலத்துல இவ்வளவு உயர் படிப்பு படிச்சுட்டு இந்த பள்ளிக்கூடத்துக்கு பிரின்சிபலா மட்டும் இல்லாம தன்னுடைய காலம் முடிகிற வரைக்கும் கல்வி தொண்டை செய்து தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த சுப்பிரமணிய ரெட்டியாரால இந்த பள்ளிக்கூடம் இல்ல உயர்ந்திருக்கு சொன்னா இது வந்து அவரோட பெருமை கிடையாது, நம்மளோட பெருமை. இன்னைக்கு ஸ்ரீராம் அவர்கள் நடத்தக்கூடிய இந்த ஃபங்க்ஷன்ல இந்து ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு இங்க இருக்கிற சமுதாயம் எல்லாம் சேர்ந்து வராங்கன்னா அது என்ன புரியுதுன்னா ஒரு குடும்பமாக நம்ம எல்லாம் ஒரு குடும்பமாக செயல்பட்டு இருக்கும். அப்ப நான் கேட்டேன், சுப்பிரமணியா அவர்கள் ஸ்ரீராம் சுப்பிரமணியம் ரெண்டு பேருமே தந்தை மகன், ரெண்டு பேருமே ஏழைக்காக தான் ஒர்க் பண்ணிருக்காங்க. ஒருத்தர் கல்வி கொடுத்தாரு, இன்னொரு படி போய் தன்னோட சன் கல்வி கொடுத்தவங்களுக்கு வேலை கொடுத்தாரு. இங்க இருக்க மாணவர்கள் பல நாட்கள் உங்க அப்பா அப்பாவை கேட்டிருப்பீங்க, ஏமா நான் மதுராந்தகத்துல படிக்கணுமா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாரு இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் மெட்ராஸ்ல பெரிய பெரிய ஸ்கூல்ல படிக்கிறாங்கம்மா, அங்க படிச்சாதாமா பெரிய ஆள் ஆக முடியும் அப்படின்னு கேட்பீங்க அப்பா அம்மா கிட்ட. அதுக்கு ஒரே ஒரு விடைதான், எங்க படிக்கிறோம்னு முக்கியம் இல்ல, எப்படி நம்மளை படிக்க வைக்கிறாங்கன்றது முக்கியம். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு பெஸ்ட் நியூராலஜிஸ்ட் இருந்த இடம் மதுராந்தகம். அது அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்த வழக்கறிஞர் செங்கல்பட்டுல இருந்திருக்காரு. மதுராந்தகத்துல இருந்து டாப் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் உருவாயிருக்காங்க, மதுராந்தகத்துல இருந்து டாப் பியூரோக்ராட்ஸ் உருவாயிருக்காங்க, ஐஏஎஸ் அதிகாரிகள், இண்டஸ்ட்ரியலிஸ்ட் உருவாயிருக்காங்க, யூஎஸ்லயும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல முக்கியமான அட்வைசர்ஸ் உருவான இடம் மதுராந்தகம். ஏன் இந்த குறிப்பீடு உங்களுக்கு சொல்றேன்னா, நிறைய பேர் மதுராந்தகம் ஒரு சின்ன கிராமத்தை சார்ந்திருக்குன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. உங்களை சுத்தி யார் இருக்கான்னு பாருங்க. இந்த பக்கம் ஏரி, அந்த பக்கம் உங்களை காக்கக்கூடிய தெய்வம். அப்போ இவ்வளவு பிரசித்தி பெற்ற மதுராந்தகத்துல இருந்து நீங்க உருவாயிருக்கீங்களே, நீங்க வாழ்க்கையில ரோல் மாடலை எடுக்க வேண்டியது உங்களுடைய செக்ரட்டரி ஸ்ரீராம் சுப்பிரமணியா அவர்களை, சிஇஓ ஆஃப் இன்டெக்ரா. உங்களுடைய சிஸ்டர் மதர் ஃபியூச்சர்ல உங்களுடைய குடும்பம் வந்து ஒரு பெண்மணியா ரோல் மாடலா எடுக்கணும்னா அனு ஸ்ரீராம் அவர்கள். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரோல் மாடல், சயின்டிபிக் ரோல் மாடல்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்களும் உருவாவீங்க அப்படிங்கிற அந்த ஹோப்போட டெஃபினட்டா நீங்க ஹிந்து ஸ்கூல்ல படிச்சீங்கன்னா, ஹிந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிச்சீங்கன்னா வெற்றி அடைவது சத்தியம் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி. இங்கே மேடையில் வீட்டிற்கும் எல்லோருக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள். இங்கே வந்திருக்கும் என் சொந்த பந்தங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். இங்கே வந்திருக்கும் மாணவர் செல்வங்களுடைய பெற்றோர்களுக்கு என் வணக்கங்கள். ஒரு 100, 120, 130 வருஷத்துக்கு முன்னால் இந்த ஒரு பள்ளியை உருவாக்கி இருக்கிறார்கள். அதன் மூலமாக பல லட்சம் பேர் பலனடைந்திருக்கிறார்கள் என்ற பெருமை எங்கள் குடும்பத்துக்கு உள்ளது. சரி, இந்த ஸ்கூலை பற்றி எல்லாரும் அது மட்டும் அவர்
தலைமை உரையாற்றிய ஸ்ரீராம் பேசினார், அதுக்கப்புறமா நம்ம லாயர் பேசினார், அப்புறமா எங்கள் வீடியோ ஷோவில் போட்டாங்க. நமக்கு சொல்கிறதுக்குன்னு பெருசாக ஒன்றும் இல்லை. ஆனால் 2 விஷயம் நான் சொல்ல ஆசைப்படுறேன். ஒன்று, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் இந்த தமிழ்நாட்டில் யாராவது ஹாஸ்டலில் தங்கி படிக்கணும்னா இந்து உயர்நிலை பள்ளியில் தான் வந்து படிப்பாங்க. எனக்கு எப்படி இது தெரியும் அப்படின்னா, என்னுடைய டாக்டர் ஒருத்தன்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தப்போ, எங்கள் மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ப்பா இந்து ஹை ஸ்கூல் அப்படின்னா, எங்கள் குடும்பம்லாம் தஞ்சாவூரில் அவங்க இருக்கிறவங்க, அங்கெல்லாம் வந்து நாங்கள் இங்கே தான்ப்பா படிப்போம், வேறு எங்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியே இல்லை அப்படின்னு. இந்த ஹாஸ்டலில் படித்தவங்க எம்எல்ஏவா மந்திரியாலாம் இருந்திருக்கிறாங்க என்பது ஒரு விஷயம். 2வது, இந்த ஸ்கூலுக்கு இருக்கிற ஒரு தனி பெருமை என்ன அப்படின்னா, இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்க எல்லா ஆரம்ப பள்ளிகளை படித்து முடித்தவங்கெல்லாம் வந்து மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னா, ஹையர் செகண்டரி ஸ்கூல் படிக்கணும்னா இது ஒன்று தான் ரொம்ப காலமான ஒரு வாய்ப்பாகவே இருந்தது. இப்போ இங்கே இருக்கிற மாணவர்களுக்கு எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்லுவேன். நமது ஸ்ரீராம் அண்டு இவங்ககிட்ட இருந்து நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது ஒன்று என்னன்னா, தன்னடக்கம். உங்களுடைய பிற்காலத்திலே பெரிய பெரிய முதலாளிகளாகவோ பெரிய பெரிய ஆசிரியர்களாகவோ பெரிய பெரிய சயின்டிஸ்டாகவோ ஆகும் பொழுது நீங்கள் ஸ்ரீராமையும் ஸ்ரீராமனுடைய மனைவியும் உங்கள் மனதிலே வைத்து நீங்களும் தன்னடக்கத்துடன் பணிவுடன் இருந்தால் நீங்கள் ஸ்ரீராம் போல உங்கள் வாழ்க்கையிலே முன்னேறுவீர்கள் என்று கூறிக்கொண்டு இந்த நல்வாழ்ப்பினை அமைத்து கொடுத்த ஸ்ரீராம் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஓம் அமிர்தேஸ்வரியை நமக.